கர்த்தர் பேசப்படும்போது அந்த வார்த்தைகள் அங்கெங்கே விழாமல் நம்முடைய இருதயங்களிலே அது நிரப்பப்பட எழுதப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி, நீ கொடுத்த புது கிருபைக்காக நன்றி, புதிய நாளுக்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி கற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வார்த்தைகளை நிரப்பிக்கொள்ளும்படி ஆக கூடி வந்திருக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அம்மிங் வருது பாருங்கள், சவுண்டு பேசப்படும்போது அதை குறைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, வருது பாருங்க, ஹல்லேலூயா. அதை குறைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம், சபை முழுவதும் நல்ல சத்தமா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குதே. சொல்லுங்க எல்லாருமே, உள்ள உடலுமே, உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்லா கை தட்டுங்க எல்லாரும், நல்லா ஆண்டவர் ஆராதிக்கலாம். கை தட்டி, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழுகிறே. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழுகிறே. கனிதரம் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. கனிதரம் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, க்ளோரி. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினாலே இந்த முதல் தமிழ் ஆராதனைக்கு உங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒரு சிலர் கேட்டுட்டு போகிறவர்கள் உண்டு, ஒரு சிலர் வாசித்து போகிறவர்கள் உண்டு, ஒரு சிலர் காதில் வாங்கி போகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த வசனத்தை கூர்ந்து கவனித்து, அந்த வசனத்தை தியானித்து, அதற்கு பயந்து ஒப்பு கொடுக்குற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான். நிறைய கேட்டு போகிறாங்க, கேட்டு போய் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
கேட்டு போகிறவர்களுக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்களுக்குள்ளே அவங்களே பார்க்க முடியாது. ஆனால் வார்த்தைக்கு இடம் கொடுத்து பயப்படுகிறவர்கள், அவர்களை அந்த வார்த்தைக்கு நேராக மாற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தெரிகிறது, ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களால் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கீங்க, இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பிஹேவியர்ஸில், உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய கிரியைகளில், உங்களுடைய நடக்கையில் கர்த்தருக்கு தூரமாக இருக்கிற அப்படியே இருக்கீங்க நிறைய பேர். எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, ஆமாம், நம்முடைய சபையில் சண்டே மட்டும் நிறைய வருகிறாங்க பார்க்குறோம். மீதி ஜபங்களில் பார்த்தா காணோம், அவங்க காணோம். அப்போ என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, வெறும் இவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக வருகிற ஒரு கூட்டமாக மட்டும் நமக்கு தெரிகிறது. கர்த்தர் மேலே வாஞ்ச, கர்த்தருடைய வார்த்தை மேலே தாகம் அப்படி இருக்கிறவங்க ஒரு சிலரை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆமாம் பிரியமானவங்களே, அதனால் தயவு செஞ்சு வார்த்தையை நல்லா கேட்டு அதை உணர்ந்து அதன்படி செயல்பட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே பெருத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க போகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலிருந்து 20ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானித்து கொள்ளலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவங்களே, இந்த வசனத்தை நாம் கடந்த வாரம் ஆரம்பித்து விட்டோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது, பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் என்றால் முதலாவது தகுதி என்ன என்று சொல்லி பார்த்தால் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது தகுதியை நாம் பார்க்கின்றோம், புதிதாக மறுபடியும் பிறக்க வேண்டும். மூன்றாவது, நாம் பலவந்தம் பண்ணப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். நாலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இப்போ நம்ம பார்க்கறது நீதியை நாம் செய்ய வேண்டும். சொல்லுங்க, என்னது நீதி? அங்கே ஆல்ரெடி 2 குரூப் ஆண்டவர் அங்கே முன்வைத்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கு நீதி இருக்கணும், நீதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அங்கே நமக்கா முன்பாக 2 குரூப்பை ஆண்டவர் நிறுத்தி அவங்கள காட்டிலும் அதிகமான நீதியை நீங்கள் பெறாவிட்டால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா? நீதி அப்படி அல்ல, அவங்கள பார்க்கிலும் அதிகமான நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான். அப்போ நீதி இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாம் கடந்து செல்லவே முடியாது. அங்கே 2 குரூப்பை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுகிறார். யார் அந்த 2 குரூப்பு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்ன நீதி இருந்துச்சுன்னு தெரியும். அவங்கள காட்டிலும் தாண்டி அந்த நீதி உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவது, அந்த 2 குரூப்பை நம்ம பார்க்கின்ற போது வேதபாரகர். யார் அவங்க? இரண்டாவது குரூப்பு பரிசேயர். சொல்லுங்க, இந்த 2 குரூப்பை பேர் சொல்லுங்க. யார் யாரு? வேதபாரகர், இரண்டாவது பரிசேயர். இந்த வேத பாரகருக்கு தெலுங்குல என்ன போட்டிருக்கு? சாஸ்திருலு அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், உண்மையாகவே இந்த வேத பாரகர் அப்படின்னு சொன்னால் தெலுங்குல இன்னொரு அர்த்தம் தர்மசாஸ்திர உபதேசக்குழு அப்படின்னு அர்த்தம். தர்மசாஸ்திர உபதேசக்குழு, அவங்கள சாஸ்திரிகள் என்றும் கூட அழைக்கிறார்கள். அப்போ இந்த 2 விதமான கூட்டம் இருக்கின்றது. அவங்கள
பார்க்கிலும் அதிகமான நீதியை நாம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இவங்களுடைய தன்மைகளை பார்க்கலாம், இவர்களுடைய குணங்களை பார்க்கலாம், இவர்கள் யார் என்றதை முதலாவது நாம் பார்க்கலாம். இவங்களை எப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி வேத பாராகரை போல அன்னைக்கு ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் நடக்கிற காலத்திலேயும் இருக்கிறாங்க. ஏசப்பா வருகை வரைக்குமாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இருந்து ஏமாந்து போயிடாதீங்க. அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவங்கள காட்டிலும் அதிகமாக நீதியை நீங்கள் பெற்றாதான் போக முடியும் அப்படின்னு கர்த்தர் அங்கே ஆணிதரமாக சொல்லுகிறார். யாரு கண்டுபிடிக்கலாம்? நம்ம நாட்களில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆமாம் பிரியமானவங்களே, முதலாவது யார் அப்படின்னு பார்த்தாக்கா வேத பாராகரை முதலாவது பார்க்கலாம். யார் இந்த வேத பாராகர் அப்படின்னு பார்த்தாக்கா, பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய பார்த்தீங்களன்னா பைபிள் ஆரம்ப காலத்தில் எப்படி எழுதி கொண்டிருந்தாங்கன்னா, இப்படி நமக்கு பேப்பரை போல புக்கு பிரிண்ட் பண்ணி இப்படியெல்லாம் நமக்கு கிடையாது. பைபிள் எல்லாம் ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களன்னா அதை வாசிக்கலாம் தமிழில். லூக்காவில் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சுருள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி புஸ்தகத்தை என்ன பண்ணாரு? சுருட்டி. இப்போ இதை சுருட்ட முடியுமா இந்த புக்கை பைபிளை? அது அல்ல சொல்லுங்க. அப்போ சுருள்ஸ்னா ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னா சுருட்ட முடியும். அப்படி அப்படி கட்டுவாங்க இந்த ஸ்க்ரோலை. அப்படி கட்டிட்டு அப்படியே வச்சுட்டு படிப்பாங்க. படிச்சுட்டு பிறகு திரும்பி அப்படியே ரோலாக சுற்றிடுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு பைபிள். அல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு புத்தகம் ஒரு ஸ்க்ரோல். ஹோல் பைபிளெல்லாம் ஒன்றா இல்லை, செப்பரேட் தான் இருந்துச்சு. இண்டிவிஜுவலாக இருந்துச்சு. ஒவ்வொரு பைபிள் ஒவ்வொரு சாப்டர்ஸ், ஒரு புத்தகம், ஒரு ஸ்க்ரோல். அந்த ஸ்க்ரோலில் எடுப்பாங்க, அப்படியே படிப்பாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ண திறக்க மூட என்ன ஆகும்னா, அந்த ஸ்க்ரோல்ஸ் பழசைட்டு கிழிஞ்சிடும். பழசைட்டு என்ன ஆகிடும்? கிழிஞ்சிடும். அப்போ கிழிச்சிட்டா பைபிள் எப்படி? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்க்ரோல்ஸ் கிழியறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி ஸ்க்ரோல்ஸை ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவங்க யாருன்னா வேத பாராகர். அப்போ பைபிளையே காப்பி பண்ணுறது யார் தான்? கவனிக்கணும். இப்போ பயமாக்கும். வேத பாராகர் யார் அப்படின்னா, இருக்கிற வேதத்தையே ஒரு வேத பாராகன் உக்காருவான். எல்லாம் வேத பாராகறாங்க அமர்ந்து கொள்வாங்க. இவர் படிப்பார், அவங்கெல்லாம் ஏதுவாங்க. அல்ல சொல்லுங்க. அவங்க வேலை என்ன வேலை தெரியுமா? வேதத்தை காப்பி பண்ணுற வேலை தான். பைபிளை எழுதி போடுற வேலை தான் அந்த ஸ்க்ரோல்ஸ். அவங்கள தான் வேத பாராகர் என்று சொல்லுவாங்க. அவங்க எழுதுறத மட்டும் இல்லை, அதை போதிப்பார்கள். அவ்வளோ திறமையுள்ளவர்கள். ஆமென். எதனா வேதத்தில் எதனா அவங்க கேட்கணும் அப்படின்னா, ஒரு வேளை ராஜாவாக இருக்கட்டும், ஒரு வேளை தேசத்தில் அதிபதிகளாக இருக்கட்டும், பைபிளில் வேதத்தில் எதனா வேணும் அப்படின்னா யார்கிட்ட தான் போவாங்க? வேத பாராகர்கிட்ட தான் போவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வேத பாராகர், வேதத்தை எழுதக்கூடியவர்கள். ஆனால் இந்த கொள்கை, இந்த வேத பாராகர், இந்த பரிசேயர், இந்த சதுசேயர், திருப்பி எஸ்என்ஆர்ஸ்ன்னு இருக்காங்க, ஏரோதியர், இப்படின்னு ஒரு நிறைய கூட்டங்கள் பேட்சாக டிவைட் ஆச்சு, கும்பலாக டிவைட் ஆச்சு. அது எந்த காலத்தில் ஆச்சு அப்படின்னா, பைபிளை 2 பாகமாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் 400 வருஷம் கேப் இருந்துச்சு. 400 இயர்ஸ். எத்தனை வருஷம்?
இது வந்து சைலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 400 வருஷ காலம் ஒரு டார்க் பீரியட், ஒரு இருள் நிறைந்த ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 400 இயர்ஸில் கடவுள் யார்கிட்ட பேசல, கடவுள் எந்த புத்தகத்தையும் எழுத அனுமதிக்கல, எந்த ஒரு பைபிள்ஸ் அது சாப்டர்ஸ் எதுவுமே எழுதப்படல, தீர்க்கதரிசிகள் எழும்பல. அந்த கடவுள் பேசாத அந்த நாட்கள், கடவுள் இடைப்படாத ஒரு நாட்களாக இந்த 400 இயர்ஸ் இருந்துச்சு. அந்த காலத்தில் தான் இந்த யூதர்களுக்குள்ளே இத்தனை விதமான பார்ட்ஸா பிரிஞ்சுட்டாங்க. எல்லாம் யூதர்கள் தான், எல்லாம் ஒரே இனத்துக்கு சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் பரிசேயனானாலும் சரி, சதுசேயனானாலும் சரி, வேதப்பாரகரானாலும் சரி, எத்தனை நான் சொன்னேன் கொள்கை ஏரோதியர்கள், எத்தனை விதமான பேட்சஸ் இருக்குதோ அவங்க எல்லாமே ஒவ்வொரு கொள்கையா, ஒவ்வொரு டாக்ட்ரினல்லா அவங்க வந்து பேட்சாக மாறிட்டாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கிட்ட சேர மாட்டாங்க, சதுசேயர்கள் பரிசேயர்கிட்ட சேர மாட்டாங்க. இவங்களுக்கே ஒரு சில வேறுபாடு இருக்கும், வேதத்தை பற்றிய ஒரு சில வேறுபாடு இருக்கும். அவங்க கூட சேர மாட்டாங்க, அவங்க இவங்க கூட சேர மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சதிசேயர்கள் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்ப மாட்டாங்க. சதிசேயர்கள் திருப்பி தேவதூதர்களை நம்ப மாட்டாங்க, திருப்பி பிரியமானவங்களை ஆவியை நம்ப மாட்டாங்க. சதிசேயர்கள் அவங்க யூதர்கள் தான். ஆனால் பரிசேயர்கள் இதெல்லாம் நம்புவாங்க. உயிர்த்தெழுதல் இருக்குது, ஆவியே இருக்கிறது, பரிசுத்த ஆவி, திருப்பி தேவதூதர்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒன்றாவே இருக்கும். ஒரு சில 1-2 தான் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கும். அந்த 2 வித்தியாசத்தில் இல்லை நாங்கள் இதை நம்ப மாட்டோம், நீங்கள் அதை நம்புறீங்க, எங்களுக்கு சம்மதமே இல்லை அப்படின்ட்டு வாழ்கிற ஒரு காலம்தான் அந்த 400 இயர்ஸினுடைய ஒரு ஹிஸ்டரி. அதை நான் ஷார்ட்டாக சொன்னேன். அதில் நிறைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம மிஸ்ட்ரி எல்லாம் புரியும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அந்த காலத்தில் டெவலப் ஆன ஒரு கொள்கை தான் இந்த யூதர்களிலிருந்து வந்த கூட்டம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ நம்ம கவனிக்கணும், இந்த வேதப்பாரகருடைய நிலைமை அது. ரெண்டாவது பரிசேயர்களும் அந்த நாட்களிலிருந்தே இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக அந்த 400 வருஷ காலத்தில் அவங்க டெவலப் ஆனாங்க பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் நிலைமை என்ன தெரியுமா? இந்த பரிசேயர்களும் வேதத்தை அதிகமாய் படித்தவர்கள், போதிக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சொசைட்டியில் உயர்ந்தவர்கள் அவங்க தான் பரிசேயர்கள். அவங்க தான் மேலே ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து நிறைய பணம் இருக்கக்கூடியவர்கள், நல்ல செல்வாக்கம் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல செலிபிரிட்டியானவர்கள், அவங்க ஒரு பதவிகள் நிறைந்தவர்கள். இட்ஸ் லைக் எ பொலிட்டீஷியன்ஸ். அதில் இன்வால்வ் ஆவாங்க அவங்க. யார்? பரிசேயர்கள். அப்படி அவங்க எல்லாத்திலேயும் தேறினவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ நீங்கள் இப்போ சொல்லலாம், ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம், அப்போ வேதத்தையே படிக்கிறவர்கள், வேதத்தையே போதிக்கிறவர்கள், வேதத்தையே எழுதுகிறவர்கள், சொசைட்டிலேயே உயர்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே நீதி இருந்தாலும் அவங்கள காட்டிலும் நீதி இருக்கணும்னா அப்போ நம்ம எப்படி மாறணும்? நம்ம பைபிளையே படிக்க மாட்டோமே, நம்ம பைபிளே எடுக்க மாட்டோமே, அப்போ எப்படி போக முடியும்? ஏதறவங்க நீதி இருக்குதுப்பா, ஆனால் அவங்கள காட்டிலும் அதிகமாக இருக்கணுன்றாரு. அப்போ எப்படி? ஹவ்? வெறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயின்னுக்கிறோமே நம்ம. அப்போ எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஒரு ஸ்டடி எடுத்தால் வரமாட்டுறாங்க நிறைய வாலி பசங்க. பைபிளை கற்றுக்கிறதுக்கு ஆசை இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. உபவாச கூட்டம் வச்சா ஜனம் வரமாட்டுது, ஒரு ஆல்நெட் ப்ரேயர் வச்சா ஜனம் வரமாட்டுது. வெறும் சண்டே 1 hour 2 hour உக்காந்துட்டு போகிறதுக்கு நான் பழகிட்டு இன்றைக்கி வராமல் இருக்குது. எப்படி நீதியை நம்ம அவங்கள காட்டிலும் அதிகம் நீதி எப்படி பெற முடியும்? யோசிச்சு பாருங்கள். பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இப்படி இருந்தால் ஒன்றும் பெற முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் கவனிங்க பிரியமானவங்களே, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம், உள்ள வேதத்துக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் காமிச்சு நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படுகிறது. பரிசேயர்களை பற்றி, வேதப்பாரகரை பற்றி, இன்னும் வேதத்தின் அடிப்படையில் நம்ம படிக்கணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜானு, இதெல்லாம் அந்த 4 சாப்டரில் நிறையா போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆனால் நல்லா இருக்குது, பரிசேயருடைய நிலைமை நல்லா இருக்குது, வேதப்பாரகருடைய நிலைமை நல்லான ஒரு நிலைமை தான்.
கர்த்தர் நல்லா ஒரு எல்லாம் வந்து ஜனங்களை ரூல் ஓவர் பண்ணுற அந்த நிலைமையில் வச்சுருந்தாரு. ஓ சூப்பர், இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ளே இல்லாத காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வேதப்பாரகர் வேதத்தை எழுதினது உண்மை, போதித்தது உண்மை, ஆமாம் பரிசேயர்களும் உண்மை. ஓ சூப்பர். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவை டோட்டலாக நம்பலை அவங்க. அதான் பிரச்சனையே. யார் நம்பலை சொல்லுங்கள்? இயேசுவை என்ன பண்ணல அவங்க? இயேசுவை இரட்சகராக, இயேசுவை மெஸ்ஸையாவாக, அவர் தான் பரலோகத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் என்றதை அவங்க டோட்டலாக ஒட்டு மொத்தமாக நம்பாமல், ஏசப்பா 3.5 வருஷம் ஊழியம் பண்ண காலத்தில் எதிர்த்து சிலுவையிலே போடுற வரைக்கும் போராடின கூட்டம். இப்போ சொன்னனே, இந்த கூட்டம் எல்லாம் போராடிச்சு. இயேசுவை சோதித்த கூட்டம், இயேசுவை கேள்வி கேட்ட கூட்டம், இயேசுவை கல் எடுத்து அடிக்கிறதுக்கு போன கூட்டம், இயேசுவை பயங்கரமான அசிங்கமான வார்த்தைகளை பேசின கூட்டம், இந்த கூட்டம் தான். இன்றைக்கி இப்படியாப்பட்ட கூட்டங்கள் கிறிஸ்டியானிட்டியில் நிறைய இருக்குது. நிறைய பாஸ்டர்ஸுங்களும் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஜீசஸை ஏற்றுக்காமல் நான் வந்து பைபிளில் சொல்கிறேன், நான் பைபிள் டீச்சரு, நான் ஒரு பெரிய ரெவரண்டு, நான் பெரிய ஒரு பிஷப்பு, நான் ஆர்ச்சி பிஷப்பு, நான் போப்பு பிஷப்பு, அவங்க அப்பன் பிஷப்பு, இதெல்லாம் சொன்னாலும் ஒன்றும் லாக்கில்லை. பைபிளை எதிர்த்து, சத்தியத்தை வாழ்ந்தவராக இயேசுவை எதிர்த்து நீ எவ்வளோ பெரிய கொம்பனானா இரு, உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிச்சா? ஒருவேளை வேதத்தை எழுதலாம், ஒருவேளை போதிக்கலாம், ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படையை நம்பாமல் நீ என்னெல்லாம் பண்ணாலும் உன்னுடைய நீதி பரலோகத்துக்கு கொண்டு போகாது என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சரி பார்க்கலாம் வாங்க. ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் காமிச்சு கொடுக்குறேன். திருப்பி இந்த நீதியை நாம் எப்படி பெறுவது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். முதலாவது இவங்களுடைய நிலைமையை பார்க்கலாம் வேதத்திலிருந்து. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசப்பா பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேமில் பிறக்கும் போது ஏசப்பா எங்கே பிறந்துக்கிறாருன்னு கண்டுபிடிங்க. எனக்கு ஏரோது ராஜா யாரைய கூப்பிட்டார் பார்த்தீங்களா? வாசிங்க. ஆமாம் 2:4. அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேத பாராகிற எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். ராஜா யாருக்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறான்? வேத பாராகரை கூப்பிட்டு, ஏசப்பா எங்க பிறக்கிறாருன்னு எழுதியிருக்கு பைபிளே, காமிங்க, எடுங்க, பாருங்க அப்படின்றாங்க. அப்போ யாருக்கு தெரியுது? வேத பாராகருக்கு தெரியுது. சொல்லுங்க, யாருக்கு தெரியுது? ஆமாம், ராஜாக்கு தெரியல, ஏரோது ராஜாக்கு. ஆனால் வேத பாராகருக்கு தெரியுது. அதிலிருந்து அவங்க எடுத்து 5ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறாங்க. ஆமாம், யூதயா பெத்லகேமிலே பிறப்பார் என்று பைபிளை சொல்லுது அப்படின்னு அவங்க எடுத்து காமிச்சு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஏசப்பா பிறக்கிறது தெரியுது, ஏசப்பா வரது தெரியுது. ஆனால் அந்த ஏசப்பாவை அவங்க நம்பாமல் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசப்பாவை அவன் வேத பாராகரனா இருக்கட்டும், வேதத்தை போதிக்கிறவனா இருக்கட்டும், வேதத்தை சொல்கிறவனா இருக்கட்டும், ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க வேதத்தை எழுதுனவங்களும் இங்கே தானே. இப்போ யோவானில் ஒரு வசனத்தை காமிக்கிறோம், வாங்க சீக்கிரமாக போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்காங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்டை ஆண்டவர் எழுதி கொடுக்குறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எடுத்துக்கொள்ளுங்க.
39ஆம் வசனத்தை தொடங்கி நம்ம வாசிக்கலாம். முதல் ஒரு வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்கம்மா. வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. அந்த வேத வாக்கியங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். பைபிளில் 39 பழைய ஏற்பாடு புத்தகங்களும் 27 புதிய ஏற்பாடு புத்தகங்களும் ஒட்டுமொத்தமாக 66 புத்தகங்களும் இருக்கிறது பைபிளில். இது எல்லாமே வேத வாக்கியங்கள் தான். இந்த எல்லா வேத வாக்கியங்களுக்குள்ளே யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதுனா இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அவைகளே உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது? நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவைகள் என்ன கொடுக்கிறது? இருக்குதாம்மா? பாருமா, அது நித்திய ஜீவன். எதுல நித்திய ஜீவன்? வேத வாக்கியங்களிலே. அப்போ வேத வாக்கியமே நித்திய ஜீவனை கொடுக்காது. அந்த வேத வாக்கியங்களில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீசஸ். அவரை ஏற்றுக்கினாதான் நித்திய ஜீவன். வெறும் வேத வாக்கியங்களை படிச்சு போட்டு அவரை பற்றி சொல்லியிருக்கு வேத வாக்கியம், அதை ஏற்றுக்காம, அவரை ஏற்றுக்காம, நான் வேதத்தை படிச்சுட்டேன், நான் வேதத்தை கேட்டுட்டேன். வேதத்தை படித்தாலும், வேதத்தை கேட்டாலும், வேதத்தை எழுதினாலும் அந்த எழுத்துகள், அந்த வார்த்தைகள் இயேசுவை பற்றி தான் சாட்சி கொடுக்குது. அப்போ எல்லாத்தையும் படிச்சு போட்டு பைஹாடா எல்லாம் தெரியும், ஆனா இயேசு தெரியலன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை, அதுதான் வேதப்பாரகர்களுடைய பிரச்சனை. எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. சோத்திரம். எப்படி சொல்லுங்க? பக்கத்தில் எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. சொல்லுங்க, எப்படி? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சாலும் இயேசு தெரியலன்னா எல்லாம் வேஸ்ட்னு அர்த்தம். பைபிளை வாசிக்கிறத இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு தெரியுமா, 66 புத்தகத்தில் நடுவான பகுதியாக நிற்கிறவர், சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த பைபிள் இஸ் ஜீசஸ். அவர் தான் இயேசு. இயேசுவே தெரியலன்னா உனக்கு நிச்சயம் பரலோகத்துக்கு யாருமே போக முடியாது. போப்பு போக முடியாது, ரெவரண்டுகள் போக முடியாது, பிஷப்புங்க போக முடியாது. எந்த பெரிய கொம்பனானாலும் இயேசுவே ஏத்துக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா. இன்னைக்கு இயேசுவுக்கு அகைன்ஸ்டா எத்தனை சபைகள் எழும்பி இருக்கு தெரியுமா? இயேசுவுக்கு விரோதமான சபைகள், பாஸ்டர்ஸ்ங்க, விசுவாசிங்க உலகத்துல நிறைய இருக்கு. நிறைய பெரிய பெரிய மெகா சர்ச்செல்லாம் இருக்கு. இன்னைக்கு இயேசுவுக்கு அகைன்ஸ்டான சபைகள், சாத்தான் சபைகள், லூசிஃபர் சபைகள், இன்னும் யெகோவா விட்னஸ் என்ற சபைகள். இன்னைக்கு நிறைய இயேசப்பாவை நம்பாத நிறைய போதகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவன் இல்லை. இங்க ஜீசஸ் கிளியரா சொல்றாரு, ஒருவேளை வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பாருங்க, அந்த வேத வாக்கியமே நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அந்த வேத வாக்கியங்களை என்ன பத்தி சாட்சி கொடுக்குதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா நீங்க என்கிட்ட வரமாட்டீங்க, என்கிட்ட நீங்க வரமாட்டீங்க சொல்றாரு. பாருங்க அந்த வசனத்தை நீங்க என்ன பண்றீங்க? வாசிங்க 40ஆம் வசனத்தை மீண்டும். அப்படி இருந்தோம் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. 41, 42 கூட வாசி. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை.
வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே சுயநாமத்தினாலே வந்தான் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். வாசிங்க 44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரோடு ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றச்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசே உங்கள் மேல் குற்றச்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசிக்கிறதுனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மோசேவே அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மோசேவை கோட் பண்ணி பேசுறார் ஜீசஸ். ஏன்னா அவங்க யாரை நம்புவாங்க? மோசேவை நம்புவாங்க. யாரு? வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரையும் அந்த கொள்கையெல்லாம் மோசேவை நம்புவாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை நம்புவாங்க. ஆனால் இயேசுவை நம்பலை. கவனிங்க, மோசே வந்தது உண்மைதான், இஸ்ரவேலுக்கு நாயகனாக இருந்தது உண்மைதான், மோசே மூலமாக எல்லாம் எழுதப்பட்டது உண்மைதான். ஆனால் மோசே கூட யாரை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு? இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறாரு. இவங்க மோசேவை நம்புகிறாங்க, மோசே எழுதினத்தை நம்புகிறாங்க. அந்த மோசே யாரை பற்றி எழுதினாரோ அதை நம்ப மாட்டுறாங்க முட்டாளுங்க. அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மோசே யாரை பற்றி எழுதினாரு? மோசே பற்றி ஏதிக்கினாரா? வெறும் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி ஏதிக்கினாரா? யாரை பற்றி எழுதினாருன்னா இயேசுவை பற்றி, வரப்போகிற இயேசுவை பற்றி எழுதினாரு. ஆனால் இவங்க எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் எழுதுறாங்க. ஆனால் அந்த எழுத்து எல்லாம் இயேசுவை பற்றிடான்னா அங்கே ஸ்டாப் ஆகுறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவங்க தான் இந்த வேதபாரகர், இந்த பரிசேயர். அவங்க எங்கே போக முடியாது. அதை அவங்கள தாண்டி ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம மத்திய 23 போலாம் வாங்க. அவங்கள பற்றி 2 பேரை சேர்ந்து வாசிக்க போகிறோம். இப்போது பரிசேயரும் வேதபாரகரும் எப்படிப்பட்டவங்களோ நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்போது இந்த 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 நாட்களில் இருக்கிறாங்களா அப்படியேப்பட்டவங்கன்னா? ரொம்ப இருக்கிறாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. 23 அதிகாரத்தில் நம்ம 2-3 வசனங்களை வாசிக்கலாம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. கிரியைகளை எல்லாம் மனுஷ யாருக்கு முன்னாடி செய்கிறாங்க? அவங்க கிரியைகள் எல்லாம் மனுஷருக்கு முன்னாடி அவங்க காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தவேலிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா? 2வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய வேஷம், அவங்களுடைய கோஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா?
இவங்க எங்கே இருப்பாங்களாம்? இவங்கள பீடாதிபதின்னு சொல்லுவாங்க. மோசேவின் பீடத்தில் உட்காருவாங்க. அப்படின்னா ஹை பிரிஸ்ட் மாதிரி அவங்க மேலேயே இருப்பாங்க, மேடை மேலேயே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே கீழே உட்கார மாட்டாங்க, ஜனங்களோடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதல் இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வராரு? 2ஆம் வசனத்தை தொடங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறவர்கள், ஆண்டவருடைய கணத்தை அவங்க எடுத்துக்கொள்கிறவர்கள், ஆண்டவருக்கு வர மகிமை அவங்க எடுத்துக்கொள்கிறவர்கள். அவங்கள என்ன பண்ணணும்? அவங்கள கனப்படுத்தணும், அவங்கள உயர்த்தணும், அவங்கள அப்படியே புகழணும். கவனிங்க, எதனா ஒரு பிஷப் வந்துட்டாருன்னா என்ன நடக்குது? ஊர்கோலமா அவங்கள என்ன பண்ணுறாங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மேலே தாளெல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா, பிஷப் வர்றாருன்னா பூவெல்லாம் போட்டு அவருக்கு, ஆமாம் இந்த பக்கம் கொஞ்சம் பேர், அந்த பக்கம் கொஞ்சம் பேர், வா என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனுஷனை புகழ்கிறது. வேத பாராகர்கள் இவங்க தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மனுஷர்களால் அதிகமாக புகழப்படுகிறவர்கள். மைக் எடுத்துக்கினாங்களான்னா ஏசப்பாவை வார்த்தை சொல்கிறத காட்டிலும் அவங்கள பற்றி, இன்னொத்த பற்றி மனுஷனை பற்றியே புகழ்ந்தே இருப்பாங்க. 1/2 மணி நேரம் செய்தினா 1/2 மணி நேரம் மனுஷனை பற்றி, அவங்களுடைய சபைங்களை பற்றி, அவங்களுக்கு இருக்கிறதுங்களெல்லாம் சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவன் தான் 100% வேத பாராகன். சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் வேத பாராகன்? பிரதர் யார் தெரியுமா? இவங்க தான் பிரதர். அவங்க பெரிய பெரிய துப்பி வச்சுன்னுப்பாங்க தலையில், கையில் ஒரு பெரிய கோல் இருக்கும், அப்படியே பெரிய சிலுவை போட்டுன்னு இருப்பாங்க, பெரிய பெரிய அங்கியெல்லாம் போட்டுருப்பாங்க. அப்படியே அப்படி பார்த்தா அப்படியே ஜனங்க பயந்து, பா பெரிய ஐயா வந்துட்டாரு, ஏன்னா அது போட்டாதான் பெரிய பாஸ்டர் அப்படின்னு நினைப்பு. எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் சிம்பிளாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனான்னா இவங்கெல்லாம் பாஸ்டர்ப்பா, இவங்கெல்லாம் ஒரு ஏன்னா இல்லை பிஷப்பே இல்லை, பார்த்தா அவர் தான் பெரிய பிஷப்பு அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க நிறைய பேர். ஆமென் ஹல்லேலூயா. பிஷப் என்றால் என்ன தெரியுமா? சபைகளுக்கு தலைவனை தான் பிஷப்புன்னு இங்கிலீஷில் சொல்லுது, அவ்வளோதான். சங்க அத்தியட்சுடு, சபை தலைவன். இன்னைக்கு நிறைய பிஷப் எப்படிங்கிறாங்க தெரியுமா? சர்ச்சே இருக்காது, அவர் பிஷப்பு. சோத்திரம் ஹல்லேலூயா. ஆமாம், குழந்தை பிறக்காதவனை ஃபாதர்னு சொல்லுவாங்களா? கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாதான் அவனை என்ன சொல்லுவாங்க? அவன் அப்பா ஆயிட்டான், ஃபாதர் ஆயிட்டான் அப்படின்னுவாங்க. குழந்தை பிறக்காதவன் ஃபாதர் ஆவானா? குழந்தை இல்லையா? குழந்தை இந்த சின்னதானா அப்பான்னு சொல்லும். அப்படி நிறைய பேருக்கு ஆடு இல்லாமையே மேய்ப்பன். விசுவாசம் இருந்தால் தான், விசுவாசம் மேய்ச்சாதான் பாஸ்டர். விசுவாசம் இருக்க மாட்டான், அவன் எப்படி பாஸ்டர் ஆவான்? சபைகளுக்கு நிறைய சபைகள், ஒரு 10-20 சபைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறவனா தான் பிஷப் அப்படின்னுவாங்க. பிஷப்ன்றது தவறான வேர்டு இல்லை, கண்காணியன். ஆமாம், ஹெட் ஆஃப் சர்ச்சஸ், அவங்க தான் பிஷப்னுவாங்க. அதனால் பிஷப்னா பெரிய டுப்பி வச்சுன்னு, நிறைய எதனா கோல் வச்சுன்னு, சிலுவை போட்டுன்னு, பெரிய அங்கி கட்டாதான் அவர் தான் பிஷப்னு நினைப்பு உலக பார்வையில். அதெல்லாம் மனுஷர்கள் வைத்தது. கவனிங்க, எனக்கும் பிஷப் கொடுக்குறோம் நாங்கள். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பிஷப் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமாம், காசு கொடுத்து வாங்க பிஷப் தேவையில்லை. ஆமாம், 2 லட்சம் கொடுத்தா என்னை பிஷப் பண்ணுறாங்களா? சென்னையில் ஒரு கூட்டம் 2 லட்சம் கொடுத்து உங்களை பிஷப் பண்ணுறோம், உங்களை ஃபாரினெல்லாம் வெளி தேசங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம், உங்களுக்கு கையில் போகிற ஒரு மோந்திரம் இருக்குது, அதையே ரொம்ப காஸ்டான மோந்திரம், அது பிஷப் மோந்திரம் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஏற்கனவே ஆண்டவர் எங்களை அபிஷேகம் பண்ணி சபைகளுக்கு பிஷப்பாக வைத்திருக்கிறார். மேலே ஓட்டம் பிஷப் இல்லை, நாங்கள் உள்ளு ஓட்டமான பிஷப்பு அப்படின்னு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆமாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் டாக்டரேட் படிங்க ஐயா, 20,000 கட்டினீங்களா நான் டாக்டரேட்டே படிச்சிடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே டாக்டரேட் படிச்சுங்கிறேன் ஐயா, நான் காசு கொடுத்து வாங்குகிற டாக்டரேட் இல்லை ஐயா, படித்து வாங்குகிற டாக்டரேட் ஐயா அப்படின்னேன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படியெல்லாம் வியாபாரமாக பண்ணி கொண்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு வேலூர்லேருந்து கூட ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், ஐயா ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஆமாம் பிஷப்பே இல்லாமல் இருக்காங்க, உங்களை நான் பேசியிருக்கிறேன், நம்ம பண்ணலாமா அப்படின்னாரு. ஆமாம், எவ்வளோ விலை கேட்குறாங்க கேளுங்க அப்படின்னேன். கொஞ்சம் தான் விலை இருக்கும் ஐயா அப்படின்னாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் ஏற்கனவே பிஷப் ஆகிட்டு இருக்கிறேன். ஆமாம் அதான் அந்த பெரிய பெரிய தொப்பியெல்லாம் போட்டுன்னு எல்லாம் அந்த கோலை பிடிச்சிட்டு சிலுவெல்லாம் போட்டுன்னு பெரிய பெரிய அங்கேயெல்லாம் கட்டினி கயிறெல்லாம் கட்டினி வராங்களே அந்த பிஷப் தானே நீங்கள் சொல்கிறது அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி பிஷப்பெல்லாம் நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு ஆகாதுங்க. நாங்கள் ஊழியக்காரர்கள். நாங்கள் ரபி ரபி ரபின்னு கூப்பிடப்படுகிற அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு வேணாம். நாங்கள் வெறும் பாஸ்டர் சலரு சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். ஏசப்பா சொன்னார், நீங்கள் அதிகாரிகளை போல இருக்கக்கூடாது, நீங்கள் பதவியில் இருக்கிறவங்களை போல இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொப்பை ஆண்டோடைய பார்வையில். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே வேத பாராகனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இவங்க விருந்தில் பார்த்தீங்களான்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக அவங்கள கவனிக்கணும். விருந்தில் அவங்கள தான் முதலாக இருக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு சால்வை போடணும். அவங்களுக்கு ஒரு நல்ல அப்படியே அவங்கள அப்படி எப்படி சொல்கிறது, பெருமையாக சொல்லணும். எங்கள் ஆயர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே உயர்த்தினாதான், அப்படி உயர்த்தினாதான் அவங்க உங்களை கனப்படுத்துவாங்க, உங்ககிட்ட வருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் ஊழியங்கள் நடக்கிறது. உலகம் நினச்சினுக்குது இவங்க தான் பெரிய பாஸ்டர், இவங்க தான் மெயின் லைன் சர்ச்சு, இவங்க தான் ஆமாம் பதவி பெற்றவர்கள் நினச்சினுக்கிறாங்க. இல்லைங்க, கவனிங்க. பைபிள் சொல்லுது அப்படியே பட்டவங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாராம்? மாயக்காரரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்லலை, யார் சொல்லுது? தேவன் சொல்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. வாசிங்க 13:14 வாங்க சீக்கிரமாக. அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்களா. அம்மா அவங்கள என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? மாயக்காரராகிய வேத பாராகரே பரிசேயரே உங்களுக்கு என்னதான் ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை என்ன போடுறாங்க? அவங்க பூட்டு போடுறாங்களா, சாவி போட்டுறாங்களா பரலோக ராஜ்யத்துக்கு போகாத ஜனங்களா. நீங்க போக மாட்டீங்கடா என்றார் ஆண்டவர். நீங்க போக மாட்டீங்கடா, நீங்க பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. யார் அவங்க? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, யார் அவங்க? மாயக்காரரு. யார் அவங்க? வேத பாராகர் யாரு? மாயக்காரரு. தெரியுமா? அசிங்கமாக்குது. 3-4 குண்டூர்ல அங்கேயே போட்டுக்கிற பாஸ்டங்கெல்லாம் அச்சுக்கிறாங்க சர்ச்சில். நியூஸில் வந்துச்சு, எல்லாம் காமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சிஎஸ்ஐ பாஸ்டர் ஆயிருங்க தான் குண்டூரில் அங்கே போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு 10 பேர், 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. எங்க சர்ச்சில் ஃபுல் பீட்டத்தில் அடிச்சுனுக்கிறாங்க. அடிச்சுட்டு கேவலமாகுது. நியூஸ்லலாம் வந்துனுக்குது, எல்லாம் போட்டுனுக்கிறாங்க. அதை அவனும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறான். ரொம்ப சூப்பரோ. எப்படி இருக்குதோ பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியாதுங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ஸு இந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகளில் என்ன ரொம்ப ஆசீர்வாதமான ஊழியங்கள் நடக்கும். ஆனால் அந்த மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்களன்னா எலெக்ஷன் இருக்கும். ஒரு ஐருக்கு இன்னொரு ஐருக்கு பிடிக்காது, ஒரு பிஷப்புக்கு இன்னொரு பிஷப் பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? குத்து வெட்டு எல்லாம் இருக்கும். நம்ம மாமூல பொலிட்டீஷியன் எலெக்ஷன் இருக்குதுங்க இல்லையா, அந்த எலெக்ஷனை காட்டிலும் மோசமாக நடக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஊழியம் அல்ல, பணம், பதவி, பொசிஷன், பேரு, புகழ். ஈமேன். அதுதான். இவங்க தான் கண்டிக்காம பிரசங்கம் பண்றது. இவங்க தான் பாவத்தை குறித்து தண்டிக்க மாட்டாங்க. குடிக்காரர் இருப்பாங்க அந்த ஊர்ல, என்னமே கண்டுக்க மாட்டாங்க. அங்க இதுதான் சொல்றது ஆண்டவர். இவங்க பூட்டு போடுறாங்களாம். பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்க போகாம என்ன பண்றாங்களாம்? பூட்டு போடுறது. என்ன? மனம் திரும்ப பிரசங்கம் கிடையாது, ரட்சிப்பின் பிரசங்கம் கிடையாது, வீடு சந்திக்கிறது கிடையாது, ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கறது கிடையாது. புரிஞ்சுச்சா? அவங்க என்னது சபை கட்டிட்டு எல்லாம் ஜனங்க இருப்பாங்க, அதுக்கு ஐரா போடுவாங்க. 5 வருஷம் அவங்க டியூட்டி மாதிரி பண்ணிடுவாங்க. 3 வருஷம் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர். அங்கே சபை இருக்கும், அவங்க போயிட்டு என்ன கட்டுறது ஒன்றும் இல்லைங்க. ஒருவேளை சபை இல்லாத இடத்துல கட்டிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்ட முடியாது. அவங்க தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்ட முடியாது. இன்னைக்கு பில்டிங்கை கட்டிடலாம், பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிடலாம், டவர்ஸ் எல்லாம் கட்டிடலாம். ஆனால் ஜீவியத்தை கட்ட வேண்டும்.
ஜீவியத்தை கட்டாத எந்த ஊழியக்காரனும் அவன் மாயமால ஊழியக்காரன், அவன் ஏமாத்துற ஊழியக்காரன், அவன் பொய்யான ஊழியக்காரன். அது எனி சர்ச், எனி பிஷப், எனி பாஸ்டர், எனி ரெவரண்ட், எனி போப், யாருன்னா இருக்கட்டும், பைபிள் கிளியரா சொல்லுகிறது, உன் சபையிலே வருகிறவர்களை கண்டி தண்டி. அப்படி பண்ணாத எந்த ஊழியக்காரனும் பரலோகத்தை பூட்டு போடுகிறவன். இவங்களும் போக மாட்டாங்களாம். போறவனையும் சொல்ல மாட்டீங்க, அவனும் போக மாட்டானா? போறவனையும் எப்படி போறீங்களோ நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ ஊர்ல பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு நிறைய சபைகளுக்கு, ஆவிக்குறி சபைகளுக்கு வந்துருவாங்க. இப்போ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க, அவங்கள தான் பிடிப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த ஊர்ல ரட்சிக்கப்படாத நிறைய குடும்பம் இருக்குது. அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்காக போக மாட்டாங்க, அவங்களுக்காக பிரயாசப்பட மாட்டாங்க. யாரெல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சுன்னு நல்லா கொஞ்சம் போகிறாங்களோ அவங்கள பிடிச்சி, ஐயா நீங்கள் ஐரா போடுறவங்கள உபதேச போடுறோன்னா அப்படியே போயிடும் நிறைய கூட்டம். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? உருவாக்குறது ஒரு இடம், போகிறது மற்றொரு இடம், இப்படி தான் நிறைய நடக்கும். கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவத்தை கண்டிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ சபை இருக்கு, சர்ச்சஸ் இருக்கும் அந்த கிராமத்தில், ஆனால் ரட்சிப்பு இருக்காத ஜனங்களுக்குள்ளே, தேவ பயம் இருக்காத ஜனங்களுக்குள்ளே. ஏதோ போவாங்க வருவாங்க, எல்லாம் எல்லாமே ஒன்றாவே இருப்பாங்க. உலகமோ அவங்களும் ஒரு தேவ பயம் இருக்காது. அப்போ சர்ச் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போது ஐர் இருந்து என்ன பிரயோஜனம்? பாஸ்டர்ஸ்ங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மாறுதல் இல்லாவிட்டால், ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால், ஒரு ரட்சிப்பு இல்லாவிட்டால், ஒரு தேவ பயம் இல்லாவிட்டால், வை எதுக்காக? அதுதான் பரலோகத்தை பூட்டு போடுகிறவர்கள். சபை இருந்து பிரயோஜனம் இல்லைங்களே. பரலோகத்தை பூட்டு போடுகிறவர்கள் அவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் விட மாட்டாங்க. இவங்க தான் வேதப்பாரகர், இவங்க தான் பரிசேயர். இப்போ புரிஞ்சிச்சா? பரிசேயர் யாரு? எங்கெல்லாம் பேர் பிரேமும் பேரும் பெருசா போட்டு அவங்கள உயர்ந்த வைக்கணும். அவங்க பேருக்கு முன்னாடி டைட்டில் இல்லைனாலும் பேருக்கு பின்னாடி டைட்டில் இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், கவர்மெண்ட்ல ஒரு புரோட்டோகால் என்று ஒன்று இருக்கும். புரோட்டோகாலில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட் யார், தேர்ட் யார், எப்படி போடணுமோ அந்த புரோட்டோகால் தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. கவனிங்க பிரியமானவங்களே, நீ எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய்? வேத பாராகரம் பரிசேயரும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறார்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. இங்கே 15 வசனம் தொடங்கி அப்படியே நீங்க 29 வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டே வந்தீங்களா, அவர்கள் குணங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. ஏமா ஏசப்பா இந்த வேதப்பாரகரை பற்றியும் பரிசேயரை பற்றியும் அதிகமாக சொல்லியிருக்கிறாரு ஜனங்களுக்கு. ஜாக்கிரதை, இப்படிப்பட்டவங்களோட நீங்க ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படிப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்படியே நீங்க ஒன்னொன்னா வாசிச்சுன்னு வந்தீங்களா 25ஆம் வசனத்துக்கு வாங்க, சீக்கிரமா முடிக்க போறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எதுல நிறைஞ்சிருக்கு? 26 வாசிங்க.
குருடனான பரிசேயனே பரிசேயனே போஜன போஜன பான பாத்திரங்களில் பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பாரகர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? பாத்திரத்தை வெளியே தான் கழுவாங்களாம், பாத்திரத்தை உள்ள கழுவ மாட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிங்க. ஏற்கனவே நீங்கள் சமையல் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே அழுக்காக்குது உள்ள, இப்போ மேலே மட்டும் கழுவி அப்படியே திருப்பி சமையல் பண்ணுவீங்களா? எங்கே கழுவணும்? ஆமாம், இவங்களுக்கு முக்கியம் வெளியே, ஆண்டவருக்கு முக்கியம் உள்ள. சொல்லுங்கள், ஆண்டவர் எங்கே கழுவ சொல்கிறாரு? ஆமாம், இவங்களுக்கு முக்கியம் என்ன? வெளியே எதுக்கு கழுவுறாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியணும் தானே. சூப்பரா. ஆமாம், எல்லாருக்கும் தெரியாது வெளிப்புறம், ஆனால் உள்புறம் எல்லாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கறது, நான் பார்க்குற உள்புறம் கழுவப்பட வேண்டும் என்று பார்க்குறாரு. இவங்க எதிர்பார்க்கறது ஜனங்க பார்க்குற வெளிப்புறம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படியேப்பட்டவங்க எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு. இன்னர் மேன் உடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீ கழுவப்படாம வாழ்ந்தனா அவன்தான் ஐயோ ஐயோன்னு சொல்லப்படும். அவன்தான் மாயக்காரன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வெளிரங்கமாக வெளி தோற்றங்கள் நல்லா இருக்கிறது, வெளியே வஸ்திரங்கள் நல்லா இருக்கிறது, வெளியே புகழ்கள் நல்லா இருக்கிறது, கணங்கள் நல்லா இருக்கிறது, மேடையில் அமர்கிறது நல்லா இருக்கிறது, அவங்களை பெரிய புகழ் பெற்றவர்களாக பார்க்கறது நல்லா இருக்கிறது. ஆனால் உள்புறம் கழுவப்படாமல் இருப்பீர்களானால் அது தேவ பார்வைக்கு நீங்கள் மாயக்காரர்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நம்முடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்முடைய ஹார்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சுத்தமாய் கழுவப்பட்டதாக இருக்கணும். அப்படி கழுவப்பட்டவங்களை தான் ஆண்டவர் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 27 வசனத்தையும் 28 வசனத்தையும் வாசிக்கலாம் வேகமாய். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு. இவங்க எப்படிப்பட்டவங்களா? கல்லறைக்கு ஒப்பாகிறாங்களா வேத பாரகர்கள்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அம்மா வெளியே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உள்ள என்னாகுதான்? நீங்க சொல்லுங்க. உள்ள என்னாகுதான்? மாய அக்கிரமம். வெளியே நீதிமான்களை போல நடிக்கிறாங்க, வேஷதாரிகள் நடிக்கிறாங்க, பக்தியா இருக்கிறது போல நடிக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றது போல நடிக்கிறாங்க, வெளி தோட்டத்தில் பயங்கரமான நடிப்பு. ஆனால் உள்ளே அவங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல உள்ள எலும்புகள் இருக்கும், செத்தவங்களுடைய எலும்புகள், அசுத்தங்கள் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த கல்லறை பார்த்தா நான் ரொம்ப ஒயிட் வாஷ் பண்ணி பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். வெள்ளடிச்ச கல்லறை. பரிசேயர்களை பார்த்து வேத பாரகர்களை பார்த்து வெள்ளடிச்ச கல்லறை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கே பார்த்துனுக்கிறாருன்னா நம்ம உள்ளான மனுஷனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. மனிதர்கள் வெளித்தோட்டத்தை பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறாரு. அப்போ உள்ளத்தில் யார் இல்லை? இயேசு இல்லை. வேத பாரகர்களுக்குள்ளே யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசு இல்லாத எந்த மதமானாலும், எந்த மனுஷனானாலும், எந்த பொறுப்பில் இருக்கிறவனானாலும் அவன் ஆண்டோட பார்வையிலே வேஷதாரி, வேஷக்காரன், மாயமாலக்காரன். அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க நீதியை காட்டில் உங்கள் நீதி அதிகமாக விட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இப்போ நான் கொஞ்சம் தான் சொன்னேன், இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது.
அப்போ இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இருந்தால் இன்றைக்கி மனம் திரும்பி வாங்க வெளியே. நீங்கள் பண்ணுறத பெருமையாக சொல்லக்கூடாது, அது வேஷம். நீங்கள் பண்ணுறத பிறர்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். நீங்கள் அதிகமாக புரட்டக்கூடாது, சொல்லிக்கக்கூடாது. கர்த்தர் நாமம் தான் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு நீ நீதிமான்களாக காணப்படுகிறது அல்ல, தேவ பார்வையிலே நீ நீதிமான் எண்ணப்பட வேண்டும். அப்போது இந்த நீதியை நாம் எப்படி பெற முடியும்? அவங்க சுயமாக பெற முடி பார்த்தாங்க, அவங்க சொந்த ஞானத்தில் பெற முடி பார்த்தாங்க. ஆனால் நீதியை பெற முடியல அவங்களால. ஏன்னா உள்ளே கழுவப்படலை, வெளியே அவர்கள் கழுவப்படுகிறதை விரும்பினார்கள். இன்றைக்கி நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை கழுவிக்கொள்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறவர்கள் தான் நீதி உள்ளவர்களாய் மாறுவார்கள். அப்போது ஹவு டு கெட் ரைச்சுவஸ்னஸ், அந்த நீதியை எப்படி நம்ம பெறது? இப்போது வேதப்பாராவின் நீதியை காட்டிலும் பரிசுடைய நீதியை காட்டிலும் அதிகமான நீதியை நீங்கள் பெறாவிட்டால் அப்படின்னு போட்டுக்குது. ஹவு டு கெட், எப்படி நம்ம அதை பெற முடியும் என்றதை நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளலை, அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கொஞ்சம் பார்த்தோம், அவங்களுடைய குணங்களை பார்த்தோம், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம், அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதை பார்த்தோம். கொஞ்சம் தான் காமிச்சேன், இன்னும் நிறையா இருக்குது. 4 புத்தகங்களை படிக்கணும். மத்தேயுல படிக்கணும், மார்க்கு, லூக்கா, யோவான், 4 புத்தகங்களை நீங்கள் பார்த்தீங்களன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப கேவலமான வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, ஏசப்பாவை எதிர்த்தது மட்டுமில்லை, சிலுவை போடுற வரைக்கும் போராடின கூட்டம், அந்த கூட்டம் தான் இயேசுவுக்கு விரோதமாக. இன்றைக்கும் நிறைய கூட்டங்கள் ஏசப்பாவுக்கு விரோதமாக வாழ்கிற கூட்டங்கள் அதிகமாக இருக்குது, செயல்படுற கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. அது கிறிஸ்டியானிட்டியில் நிறையா இருக்குது, சர்ச்சுகளுக்குள்ளே நிறையா இருக்குது, தேவனை தூஷிக்கிறவன் நிறையா இருக்குது. ஆமாம், அந்த கூட்டங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி நாம் ரைச்சுவஸ்னஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம அந்த நீதியுள்ள வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ முடிகிறது? எப்படி, எதுதான் நமக்கு ஆதாரம் அதுக்கு நீதிக்கு என்றதை நான் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு நான் பேச போகின்றேன். வேதம் ஆதாரம் இல்லைங்களா? வேத பிரமாணங்களை எழுதுனாங்களே, அது ஆதாரம் இல்லைங்களா? அவங்க பண்ணுற ஊழியம் அவங்களுக்கு நீதியை கொடுக்காதா? ஆமாம், கொடுக்காது. அவங்க பண்ணுறது எதுவுமே நீதியை கொடுக்காது. மனுஷனுடைய சுயம் எதுவுமே நீதியை கொடுக்காது. மனுஷனுடைய எந்த காரியங்களும் நீதியை கொடுக்காது. அப்போ யார் நீதியை கொடுக்குறாங்க? அந்த நீதியை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த நீதியை தான் கர்த்தர் சொல்ல வருகிறார் அங்கே. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வீக்கு அந்த நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடிகிறது? அந்த நீதி யார் நமக்கு கொடுக்குறாங்க? அதை நம்ம பெற்றிருக்கிறோமா, பெறலையா என்றதான் கேள்வி. பெறாமல் இருந்தால் பெற்றுங்க, பெற்று கொண்டிருந்தால் அதை காத்து கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் அந்த நீதியுள்ள வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்போ தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிற வண்ணமாக எழுந்து நிற்கலாம். நேரம் ஓடி போச்சு, எல்லாரும் எழுந்து நிற்கலாம். டு பி கண்டினியூ. இந்த செய்தி தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமாம், இது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு இன்றைக்கி. ஆமாம், மெதுவாக பண்ணியிருக்கணும். ஆமாம், நிறைய கற்றுக்கணுங்க. ஆமாம், வேதத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம், அந்த பாஸ்டர், இந்த சபை, அந்த சபை, அவங்க இவங்க, நோ, அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க, வேதத்தையே டிபெண்ட் பண்ணுங்க, வேதத்தை சாஞ்சி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆதாரம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களை நீதி மார்க்கத்தில் நடத்தும், சத்திய மார்க்கத்தில் நடத்தும், ஜீவனுள்ள மார்க்கத்தில் நடத்தும். எல்லாம் கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் மனிதருக்கு முன்பாக நீதிமானாக நான் எண்ணப்படக்கூடாது. நான் வெளி பாத்திரங்களை கழுவுகிறனா இருக்கக்கூடாது. நான் அந்த ரங்கத்தை கழுவுகிறனா என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, அந்த வேத பாராகர்களும் அந்த பரிசேயர்களும் பரலோகத்துக்கு பூட்டு போடுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் போக விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஆண்டவரே, அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க கிரியைகள் சரியில்லை, அப்படி நாங்க இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்க பைபிள் படிக்கிற நாங்க எங்க கிரியைகளையும் நாங்க சரியாக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உண்மையுள்ள கிரியைகளை நாங்க செய்வோம் ஆண்டவரே. சத்தியமாக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. மாயமான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. வேஷமான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. வெளியே நல்லவனாக உள்ள கெட்டவனாக நாங்க வாழ மாட்டோம் ஆண்டவரே. நாங்க உள்ளான மனிதனுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. ஓஹோ, எங்களுக்கு கழுவுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தால எங்க குணங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்க உள்ளான மனுஷனை கழுவுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள எந்த மாயமாலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வேஷமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மனமேட்டுமை எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்பா, எங்களை மகிமைப்படுத்தக்கூடாது ஜனங்க, உம்மையை மகிமைப்படுத்தணும். எங்களுக்குள்ள இருந்து பார்த்து
பா எங்க நாமம் அல்ல உங்க நாமமே. ஓ எங்க பேர் அல்ல உங்க பேரு. எங்களுக்கு கனம் அல்ல உங்களுக்கே கனம் வரணும். யாருமே அப்பா உண்மையை உயர்த்தணும் ஐயா. பா எங்கெல்லாம் உங்க கனத்தை நாங்க எடுக்கிறோமோ, எங்கெல்லாம் உங்க மகிமையை நாங்க எடுக்கிறோமோ, எங்கெல்லாம் உங்க புகழை நாங்க எடுக்கிறோமோ, அது வஞ்சனம். அதுதான் மாயமானமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. பா நான் பாடினாலும் உமக்கு மகிமை வரணும். நான் ஊழியம் செஞ்சாலும் உமக்கு மகிமை வரணும். விசுவாசியா இருந்தாலும் உமக்கு மகிமை வரணும். பா 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 எல்லாம் கனம் உமக்கு தான்ப்பா. எல்லா மகிமை உமக்கு தான்ப்பா. ஓ வேத பாராகர்களை போல, ஓ பரிசேயர்களை போல நாங்கள் வாழாதபடிக்கு உண்மையை போல, உங்களுடைய சித்தத்தை போல, உங்களுடைய வார்த்தைக்கு அப்பா எங்களை அர்ப்பணித்து எங்களை வாழ்கிறோம், வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உமக்காக வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப ரப ரபா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. சொல்லுங்க. என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுங்க சொல்லுங்க. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணம் எல்லாம் சொல்லுங்க. சபையெல்லாம் பாடுங்க. நம்மெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. சப்பா உம் சித்தம், உம் சித்தம், உம் சித்தம் செய்வது தானே, உம் சித்தம் செய்வது தானே, உம் சித்தம் செய்வது தானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுங்க. எஜமானனே, 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 என் இயேசு. எஜமானனே, எஜமானனே, ரபா பாபா, என் இயேசு ராஜனே. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம், என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. உம் சித்தம் செய்வது வேற ஆசை இல்ல, உம் சித்தம் செய்வது தான். கைகளை தட்டி நல்ல உம் சித்தம் செய்வது தானே, உம் சித்தம் செய்வது தானே. Glory. உம் சித்தம் எங்க
சித்தமல்ல, மனுஷ சித்தமல்ல, செய்வதுதானே உம் சித்தம், செய்வதுதானே. செய்வோம். ஓ, உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே. உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு. உங்க பிள்ளைகளாக என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஏசப்பா, நான் மறக்க மாட்டேன். உள்ளான மனுஷனை கழுவுங்க, உள்ளான மனுஷனை கழுவுங்க. அந்தரங்கத்தில் என்னை கழுவுங்க, இருதயத்தில் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. அப்பா அப்பா, உங்க நீதியை பெற்றவனாக என்னை மாற்றுங்க. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? பேசின வார்த்தைக்காக சோத்துறோம் அப்பா. உண்மைதான், எங்களுக்கு அதிகமாய் நீதியை தரும்படி வந்தீங்களே, அந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இங்கே வந்த ஒவ்வொரு விசுவாசிகள் அப்பா, அந்த நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறவர்களாக, தாகம் உள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எனக்கு என்ன தெரியும்ன்றது அல்ல, எனக்கு இயேசு தெரியுமா, நான் இயேசுவுக்கு சார்ந்து வாழ்கிறேனா, அதுதான் முக்கியமாக நீங்க பேசிருக்கீங்க. வேத பாராகர்களுக்கும் பரிசர்களுக்கும் எல்லாம் தெரியும். உம்மை தவிர உம்மை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, உமக்கு இடம் கொடுக்க மனதில்லை. உம்மை எதிர்த்து 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 அவர்கள் மாயக்காரர்களாக போய்விட்டார்கள். இன்னைக்கு எதிர்க்கிறவர்களாக நாங்கள் இல்லாதபடி நேசிக்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளை இன்னும் வசனத்தில் கட்டி எழுப்புங்க, தூங்குவர்களை எழுப்புங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிற எழுப்புங்க. ஒவ்வொருவரையும் வாஞ்சி உள்ளவளாய் மாற்றுங்க, தாகம் உள்ளவளாய் மாற்றுங்க, வைராக்கியம் உள்ளவளாய் மாற்றுங்க, சாட்சி உள்ளவளாய் மாற்றுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளை உம்முடைய தூய கரத்திலே நீர் எடுத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.